வாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய நம்ம தொடரோட 3வது பகுதிக்குள்ள போலாம். போன பகுதிகளில் அவங்களோட பிரம்மாண்டமான நகரங்கள், அவங்க செஞ்ச வியாபாரத்தை பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அவங்களோட நம்பிக்கைகள், கலை, சடங்குகள்னு இன்னும் ஆழமான ஒரு உலகத்துக்குள்ள பயணிக்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாகரிகம் கண்ணை கவர்கிற கலை பொருட்களை விட்டுட்டு போயிருக்கு. ஆனா அவங்க என்ன எழுதுனாங்க நம்மளால ஒரு வரி கூட படிக்க முடியல. அப்போ அவங்கள பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம இப்போ ஒரு தொல்பொருள் துப்பறிவாளர்கள் மாதிரி அவங்க விட்டுட்டு போன சின்ன சின்ன தடயங்களை வச்சு அவங்களோட வாழ்க்கை கதையை உருவாக்க போறோம். சரி, நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ரோட் மேப் இதோ. முதல்ல சிந்து சமவெளி கைவினைஞர்கள், அப்புறம் அவங்களோட கடவுள்கள், சடங்குகள், அவங்களோட மர்மமான எழுத்து முறை, கடைசியா அவங்க இறுதி சடங்குகளை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அவங்க கையால செஞ்ச பொருட்களை பத்தி பார்க்கலாம். அவங்க திறமைக்கு இதை விட பெரிய சாட்சி வேற என்ன இருக்க முடியும்? இங்க கிடைச்ச பொருட்களை பாத்தீங்கன்னா ஒரே ஆள் எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. வெண்கல வேலைக்கு தனியா ஆட்கள், தங்க வெள்ளிக்கு தனியா, ஏன் செங்கல் செய்யறதுல இருந்து படகு கட்டுறது வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் ஸ்பெஷலிஸ்டுகள் இருந்திருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டமிடப்பட்ட திறமையான சமூகம்னு நல்லாவே தெரியுது. ஹரப்பா மக்கள் செஞ்சதுலயே ரொம்ப முக்கியமான கலைநயம் மிக்க ஒரு விஷயம்னா அது இந்த முத்திரைகள் தான். இது பெரும்பாலும் ஸ்டீடேட்னு சொல்லப்படுற ஒரு மென்மையான கல்லால செய்யப்பட்டிருக்கு. இது எதுக்கு பயன்பட்டுச்சுன்னா, முக்கியமா இது என்னோட சொத்து அப்படின்னு ஒரு அடையாள குறி போடுறதுக்கு, ஒரு மாதிரி அந்த காலத்து சிக்னேச்சர்னு சொல்லலாம். ஆனா இந்த முத்திரைகள் வெறும் வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல. சில செப்பு முத்திரைகள்ல விலங்குகளோட உருவங்கள் இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதையெல்லாம் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான தாயத்து மாதிரி பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுது. முத்திரைகள் மட்டும் இல்ல, சிற்பக்கலையிலையும் அவங்க கில்லாடிகளை தான் இருந்திருக்காங்க. மென்மையான கற்கள், உலோகங்கள்னு ரெண்டுலயுமே அசத்தலான நிஜ உருவங்கள் மாதிரியே சிலைகளை வடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் மொஹஞ்சதாரோல கிடைச்ச இந்த வெண்கலத்தாலான நடனமாடும் பெண்ணோட சிலை. இத பாருங்க, எவ்வளவு தத்ரூபமா இருக்கு. இதோட அழகையும் உயிரோட்டத்தையும் பார்த்துட்டு தான் வரலாற்று ஆசிரியர் டிஎன் ஜா இது தூண்டும் விதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அவங்களோட மட்பாண்டங்கள். இது வெறும் சமையலுக்கு மட்டும் இல்ல, ரொம்ப அழகாவும் இருந்திருக்கு. குயவன் சக்கரத்தை நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலும் 2 வகை, ஒன்னு சாதாரணமா, இன்னொன்னு சிவப்பு கருப்பு நிறத்துல பூக்கள், விலங்குகள்னு விதவிதமா டிசைன் பண்ணி சூளையில சுட்டதால ரொம்ப நாளைக்கு உழைச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே முறையா மெருகூட்டப்பட்ட மட்பாண்டங்களை செஞ்சது இவங்க தான். அவங்களோட கலைத்திறன் ஒரு பக்கம்னா, அவங்க கணக்கு வழக்குல எவ்வளவு துல்லியமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்க பயன்படுத்தின எடைக்கற்கள் எல்லாமே 16 அல்லது அதோட மடங்குகள்ல தான் இருந்திருக்கு. 16, 32, 64ன்னு. இது அவங்க வியாபாரத்துல எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப நேர்மையா இருந்திருக்காங்கன்னு காட்டுது. சரி, அவங்க செஞ்ச பொருள்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, அவங்க எதை நம்புனாங்க, வாங்க அவங்களோட கடவுள், சடங்குகள் பத்தி பார்க்கலாம். தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு கணக்குல அடங்காத சுடுமண் பெண் சிலைகள் கிடைச்சிருக்கு. இது அவங்களோட மத நம்பிக்கைகளை புரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய க்ளூ. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு பெண் சிலைகள் கிடைக்குதுன்னா அவங்க ஒரு தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. ஒருவேளை பூமி தாயா, வளமையின் தெய்வமா அவங்க இதை கொண்டாடி இருக்கலாம். இது அந்த காலத்து விவசாய சமூகங்கள்ல ரொம்ப பொதுவான ஒரு நம்பிக்கை. அடுத்து மொஹஞ்சதாரோல கிடைச்ச இந்த முத்திரைய பாருங்க. இதுல தலையில கொம்புகளோட ஒரு ஆண் தெய்வம் உட்கார்ந்துருக்கு. அவரை சுத்தி யானை, புலி, எருமை, காண்டாமிருகம்னு விலங்குகள் இருக்கு. இந்த உருவத்தை பார்க்கும்போது இது இந்து மத கடவுளான சிவனோட ஒரு ஆரம்ப கால வடிவமா இருக்கலாம்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க. குறிப்பா விலங்குகளோட அதிபதியான பசுபதி வடிவத்தோட இது ரொம்பவே ஒத்துப்போகுது. தாய் தெய்வம் பசுபதி மட்டும் இல்ல, அவங்களுக்கு இன்னும் பல நம்பிக்கைகள் இருந்திருக்கு. லிங்கம், யோனி வழிபாடு இருந்திருக்கு. மரங்களை, குறிப்பா அரச மரத்தை ரொம்ப புனிதமா கும்பிட்டுருக்காங்க. திமிலோடு இருக்கிற காளை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விலங்கா இருந்திருக்கு. பாம்பு வழிபாடும் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேய், பிசாசு, தீய சக்திகள் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. இங்க தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஹரப்பா மக்கள் வழிபட்ட பல விஷயங்கள் இன்னைக்கும் ஹிந்து மதத்துல தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க வழிபட்ட அரச மரம் இன்னைக்கும் புனித மரம் தான். அவங்க வழிபட்ட லிங்கம் இன்னைக்கும் சிவனோட முக்கிய சின்னம். அவங்க வணங்கின காளை இன்னைக்கு நந்தியா சிவனோட வாகனமா இருக்கு. இந்த தொடர்ச்சி உண்மையிலே பிரமிப்பா இருக்குல்ல. அடுத்து வரலாற்றோட மிகப்பெரிய புதிர்கள்ல ஒன்ன பார்க்க போறோம். அதுதான் சிந்து சமவெளி எழுத்து முறை. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய எழுத்துக்கள்ல இதுவரைக்கும் 400க்கும் அதிகமான தனித்தனி குறியீடுகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க எழுதின ஸ்டைலே ரொம்ப விசித்திரமானது. அதுக்கு பேரு பௌஸ்ட்ரோஃபெடான்
அதாவது ஒரு மாடு வயலை உழும்போது எப்படி ஒரு பக்கம் போயிட்டு அடுத்த வரிக்கு திரும்பி வருமோ அதே மாதிரி ஒரு வரிய வலமிருந்து இடமாகவும் அடுத்த வரிய இடமிருந்து வலமாகவும் எழுதியிருக்காங்க. ஆனா இந்த சித்திர எழுத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். அவங்க பேசின மொழி என்ன? அது சம்ஸ்கிருதத்தோட மூத்த வடிவமா இல்ல திராவிட மொழிகளோட மூத்த வடிவமா? பல பேர் பல தியரிகளை சொல்றாங்க. ஆனா எதுக்குமே உறுதியான ஆதாரம் இல்ல. இந்த மர்மம் இன்னும் நீடிச்சிட்டே தான் இருக்கு. கடைசியா ஒரு சமூகம் எவ்வளவு பண்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க அவங்க இறந்தவங்களை எப்படி நடத்தினாங்கன்னு பார்க்கணும். வாங்க, ஹரப்பா மக்களின் இறுதிச் சடங்குகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அவங்க கிட்ட பலவிதமான அடக்கம் செய்யும் முறைகள் இருந்திருக்கு. அதுல ரொம்ப பொதுவானது உடலை மல்லாக்க படுக்க வச்சு தலைய வடக்கு பக்கம் திருப்பி அடக்கம் செய்யறது. சில இடங்கள்ல உடலை இடிச்சதுக்கு அப்புறம் அந்த எலும்பையும் சாம்பலையும் ஒரு தாழில வச்சு புதைச்சிருக்காங்க. லோத்தல், காளிபங்கன் போன்ற இடங்கள்ல ஆணும் பெண்ணும் ஒன்னா புதைக்கப்பட்டிருக்காங்க. சில இடங்கள்ல சவப்பெட்டி பயன்படுத்தியிருக்காங்க. சில இடங்கள்ல பெரிய பானைக்குள்ள உடலை வச்சு புதைச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க மறுவாழ்வு மேல வச்சிருந்த நம்பிக்கையை காட்டுது. ஹரப்பா மக்கள் எழுதுனது நமக்கு புரியல, அவங்க குரலை நம்மால கேட்க முடியல. ஆனாலும் அவங்க செஞ்ச கலைப்பொருட்கள், அவங்க சடங்குகள் மூலியமா அவங்களோட கதையை நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை பல்லாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளோட வார்த்தைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டா நாம பயன்படுத்துற பொருட்கள் நம்மளை பத்தி என்ன கதை சொல்லும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?